அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான ஏஏ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம சேனல்ல இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் குடுத்துருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதுக்கான பதில எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டா குடுக்க முடியுமோ, உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ஒரு சிறப்பான ஒரு எளிமையா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற வகையில அமையரும் அப்படின்ற அளவுக்கு நாங்க இத வந்து ஃப்ரேம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பா எங்க டீமுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் இன்னும் வந்து எங்கள இன்னும் ஊக்குவிச்சு நெறைய வீடியோஸ் அண்ட் இம்மீடியட்டா ஆ உங்களோட டவுட்ஸ கிளாரிஃபை பண்றதுக்கு உதவும். ஆன் டைம் காலும் குடுத்துட்டுருக்கிறோம். ஸோ நெறைய விஷயம் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ எங்களோட ஈவன் தோ பிஸி ஷெட்யூல்ல உங்களுக்கான டைம் ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு ராமலிங்கம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. சார், இஃப் வி எய்ம் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் தமிழ்நாடு காலேஜஸ், சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து நான் தமிழ்நாடு காலேஜஸ் அப்படின்றதுல ஆல் இண்டியா கோட்டா எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா, இஸ் இட் கம்பல்சரி டு பார்ட்டிசிபேட் இன் ஏஏ நான் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் ஆல் இண்டியா கோட்டாவை நான் அச்சீவ் பண்ண முடியுமா? சரியா? இங்கே 2 விஷயம் இருக்குங்க. அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஏஏ அல்லது கவுன்சிலிங் நடத்தக்கூடிய இந்த குரூப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆல் இண்டியா கோட்டா இருக்கு இல்லையா? இத 2ஆ பிரிக்கிறாங்க. 1 கவர்ன்மென்ட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா. 2வது பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்கு இல்லையா? அங்க இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இவங்களே பங்கு போட்டுக்கிட்டாங்க. எத நான் இவன் ஐ மீன் கவர்ன்மென்ட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டாவ பங்கு போடுறது யாரு அப்படின்னா ஏஏ. ஸோ அவன் தான் அத ஃபில் பண்ண போறான். 15% சீட்ஸ. சரி. அப்போ நீங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்ல நீங்க ஒரு ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுக்கணும் அப்படின்னா, ஏஏ மூலியமா தான் நீங்க 15% சீட்டுக்குள்ள நீங்க வர முடியும். சரி. அடுத்தது ஆல் இண்டியா கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல ஒரு 15% இருக்கும் இல்லையா? அந்த செல்ஃப் ஃபினான்சிங் ஒவ்வொரு காலேஜஸ்லயும் சித்தா காலேஜஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இது பிரைவேட் இன்ஸ்டிடியூட். ஸோ இப்போ இதுக்குள்ள எடுக்கணும் அப்படின்னா, நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங்ல ஆல் இண்டியா ஏன்ற அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அத அப்ளை பண்ணா போதும். ஸோ இத ஒரு தெளிவா உங்களுக்கு கிறிஸ்பா நான் சொல்றேன். இத மட்டும் கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் எதுக்காக உதவும் அப்டின்னா, நீங்க இந்த கவுன்சிலிங்ல ஏஐ பார்ட்டிசிபேட் பண்ணணுமா? வேண்டாமா? அப்டின்ற ஒரு முடிவ உங்களுக்கு வந்து தரும் அப்டின்றத மறந்துறக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு முதல்ல இந்த ப்ளூ சைட பார்க்காதீங்க. ப்ளூவ கேன்சல் பண்ணுங்க. ப்ளூவ வந்து பார்க்காதீங்க. ஓவரால் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டிஎன் ஹெல்த்ல ஏன்ற அப்ளிகேஷன் இருந்துச்சு ஆல் இண்டியா கோட்டாக்கு. எம்ன்ற அப்ளிகேஷன் இருந்துச்சு. ஜின்ற அப்ளிகேஷன் இருந்துச்சு. ஸோ இந்த ஏன்ற அப்ளிகேஷன் 15% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். சித்தா காலேஜஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் காலேஜஸ்க்கான இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸான 15% தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கவுன்சிலிங் இது வந்து டைரக்டாக போய் நம்ம நடக்கக்கூடிய கவுன்சிலிங் அரும்பாக்கத்தில் நடக்கும். அந்த கவுன்சிலிங்கில் ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் எடுக்கணும் ஆல் இண்டியா கோட்டா மூலியமானா, ஸோ ஏன்ற அப்ளிகேஷனை ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. இன்கேஸ் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா மார்க் குறைவாக இருக்குது சார், நான் இதுலையாவது நான் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன் அப்படி எதாவது நினைக்கிறீங்கன்னா, இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது. 27ஆம் தேதி லாஸ்ட் டேட். 27ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் ரீச் ஆகணும், போட்டுருங்க. அடுத்தது எம்ன்ற அப்ளிகேஷன் டிஎன் ஹெல்த்தில் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி எம்ன்ற அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதாவது சார் எனக்கு மார்க் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ 85% நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து இருக்கு இல்லையா? மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மீன்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குல்ல. ஸோ டேரெக்டாக வந்து கவுன்சிலிங் மூலிமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் மூலிமா நான் போய் அந்த காலேஜை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கு எம்ன்ற மூலியமா அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட மார்க் எந்த வகையில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இதை வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஓகே, போட்டிங்கன்னா விட்டுருங்க. அதுக்கடுத்து ஜீன்ற அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. இந்த ஜீன்ற அப்ளிகேஷன்ஸ் எதற்கு அப்படின்னா 85% ஆஃப் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கவர்மெண்ட் காலேஜ். அந்த 2 கவர்மெண்ட் காலேஜில் 85% மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனும் கூடவே அதையும் அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த 85%க்கு உள்ளேயே 7 பாயிண்ட் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து மீதம் இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த கவர்மெண்ட் சீட்கான இந்த ரூல் அப்படின்றது போயிட்டுருக்கு. சரி, அதன் பிறகு ப்ரைவேட் காலேஜஸ்
கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ன்னு சொன்னோம்ல. ஸோ இதில் என்னென்னா 7.5% ஆஃப் சீட்ஸு ஒவ்வொரு காலேஜில் இருந்தும், சித்தா காலேஜில் இருந்தும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. எப்படி ஆல் இண்டியா கோட்டாக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே ஒரு 15% சரண்டர் பண்ணாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாடு கோட்டாக்குன்னு ஒரு 7.5% வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சரண்டர் பண்ணதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த 7.5%-ஐ ஒவ்வொரு ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் ஃபில் பண்ணோம். சரியா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ப்ரியாரிட்டி அப்படின்றது 7.5%க்கு ஃபஸ்ட்டு முடிஞ்ச பிறகு தான் அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ப்ரியாரிட்டி அப்படின்றது வழங்கப்படும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கு டேரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜீன்ற அப்ளிகேஷன்ஸ் ஓகே, அதுவே ஓகே. ஸோ இது நம்ம பண்ணியிருந்தோம்னா டன், ரைட்டாக விஆர் என்ன சேஃப், ஓகே, அதோட விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இது ஏஏசியில் நிறைய கேட்குறாங்க இல்லையா, சார் நான் அப்ளை பண்ணணுமா, கன்சிடர் பண்ணணுமா, நான் ஏஏசியில் அப்ளை பண்ணினா தான் எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏஏசின்றது ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியா கோட்டா மூலிமா ஆன்லைன், இது வந்து ஆன்லைன். இந்த பச்சை கலரில் உள்ள எல்லாமே ஆஃப்லைன், டேரெக்டாக போய் நடக்கும். சரியா? அப்ளிகேஷனை டேரெக்டாக நீங்கள் இப்போ கொரியரில் சென்ட் பண்ணியிருப்பீங்க, போஸ்ட்டில் சென்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு டிஎன் ஹெல்த் வெப்சைட்ஸில் ஒரு ஸ்க்ரோலிங் விட்டு மறுபடியும் அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நடக்கும். அதாவது நான் கண்டிப்பாக சொல்கிறேன், விட்டுருங்க. அடுத்து ஏஏசின்றது எல்லாமே ஆன்லைனில் நடக்கும். ஸோ அதில் பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவாக பிஎஸ்எம்எஸ் மட்டும் பேசுவோம். பிஎஸ்எம்எஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து எங்கே, பாளையங்கோட்டை அண்டு சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் இருக்கக்கூடிய 15% ஆஃப் சீட்டை நீங்கள் எடுக்கணும், ஏஏசிசி மூலிமா எடுக்கணும் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கணும் அப்படின்னா, சம்பாட் எனக்கு மார்க் ஆசோலேஷன்ஸ் இருக்குது சார், நான் யூஆரில் வரேன், அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் வரேன், ஸோ நான் ஸ்டேட்டில் போட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்காது, அல்லது பார்த்தீங்கன்னா ஓசியில் வரேன், அடுத்து இடபிள்யூஎஸ் இதில் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஐ மீன் ஒரு சிலவங்க ஓபிசி கிடைக்காது, ஓபிசி வந்து கிடைக்காம க்ரீமி லேயரில் கிடச்சிருக்கும், அப்பா அம்மா யாராவது டாக்டராக இருப்பாங்க, ஐ மீன் குரூப் ஏ ஆஃபீஸராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிறவங்க ஆல் இண்டியா கோட்டா மூலிமா அன்ரிசர்வ் ஓப்பனில் எடுக்கிறது அவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ 15 சீட்ஸ் பாளையங்கோட்டையில் அதுக்கு போயிடும். ஜிஎஸ்எம்சி சென்னையில் 9 சீட் வந்து அவங்களுக்கு இந்த முறையில் வந்து போயிடும். ஸோ இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த சீட்டுக்கு நீங்கள் போட்டி போடணும்னு நினச்சா ஒன்லி நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து அது மேக்ஸிமம் இது வந்து உங்களுக்கு தேவையான பார்த்து மட்டும் அப்ளை பண்ணுங்கள், வரி பண்ணிக்காதீங்க. சரி, இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது ஏஏசியில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா இருக்குது இல்லையா, சென்னையில் தாம்பரத்தில் சொல்கிறக்கூடிய, நீங்கள் என்ஐஏஎஸ்ன்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்கிறீங்க இல்லையா அந்த வேர்ட்ஸை. ஸோ அது பேர் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா. இன்னிலேருந்து அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா எல்லாருமே நீங்கள் புதுசு, அதனால் ஒரு சில வார்த்தைகள் தப்பாக தான் மாற்றி மாற்றி சொல்லுவீங்க, அதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ இனி நம்ம அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது பேர் என்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, சென்னை தாம்பரத்தில் இருக்குது. ஸோ இந்த காலேஜுக்கான 100% சீட்டும் ஏஏசிசி ஆன்லைன் மூலியமாக தான் ஃபில் பண்ண போகிறாங்க. தயவுசெய்து இந்த காலேஜை யாரெல்லாம் எடுக்கணும்னு கேட்டிங்களோ, சார் 570, 560, 610 இந்த மாதிரி இது எனக்கு இருக்குது சார், நான் வந்து இந்த சீட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இதுதான் ட்ரீம் அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக ஏஏசிசி மூலிமா அப்ளை பண்ணி இந்த சீட்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனை போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் ஃபில்லிங் தான், ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேபி ரொம்ப டீட்டெயில்டாக எலாபரேட்டாக நான் சொல்கிறேன். இன்கேஸ் ஆஃப் நான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு புரியும், இன்னொரு நபருக்கு புரியாமல் கூட இருக்கும். ஸோ அதனால தான் கண்டிப்பாக இன்கேஸ் உங்களுக்கு போர் அதாவது அடிக்குது அப்படின்னா வீடியோவை 2xல் வச்சு நீங்கள் பாருங்கள். ஸ்பீட் கொஞ்சம் 2xலேயே 1.5xலேயே வச்சு பாருங்கள், கொஞ்சம் எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படின்ற நோக்கத்தோடு நான் வந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக எதுனாலும் டவுட்ஸ் கிளாரிஃபை வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.